அவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன். இன்றைய பதிவில் கிரகங்களின் நட்பு பகைக்கான அடிப்படை சூத்திரத்தை பற்றி இருக்கக்கூடிய விளக்கத்தை தான் நாம இந்த பதிவில் பார்க்க போகின்றோம். நம்ம சேனலுக்கு முதல் முறையா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய அடிப்படை ஜோதிட விஷயங்களை பற்றி மிக விரிவாகவும் வேறொரு கோணத்திலையும் நிறைய பதிவுகளை நாம் விளக்கி கூறியிருக்கின்றோம். நிச்சயம் அது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் நல்ல புதுவிதமான தகவல்களையும் கொண்டதாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவாக கிரகங்களின் நட்பு பகை வீடுகள் பொதுவாக எல்லாருக்குமே அறிந்ததே. ஆனா அது எதன் அடிப்படையில நட்பு பகை என்று பிரிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதுக்கு கிரந்த சூத்திரம் அப்படின்னு ஒரு அடிப்படை உள்ளது. சூத்திரம்னா வேற ஒண்ணும் இல்லை, ஃபார்முலா. ஆக பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா ஒண்ணு உண்டு. அதன் அடிப்படையில தான் நாம இந்த கிரகங்களின் நட்பு பகைகளை பற்றி விரிவாக நம்ம தனித்தனியாக பகுத்து பார்க்கின்றோம். அந்த ஃபார்முலா என்ன, அதன் அடிப்படையில இருக்கக்கூடிய கிரகங்கள் நட்பு பகைகளை பற்றி ஒவ்வொரு கிரகமாக வரிசையாக இன்றைய பதிவுல பார்ப்போம். முதல்ல ஃபார்முலா 1. ஒரு கிரகம் தான் மூலத்திரிகோணம் அடையும் ராசியில் இருந்து 2, 4, 5, 8, 9, 12 ஆகிய ராசிகளையும் அவற்றின் அதிபதிகளையும் நட்பு ராசிகளாகவும் நட்பு கிரகங்களாகவும் பாவிக்கும். நட்பு கிரகங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அர்த்தம். இரண்டாவது ஃபார்முலா என்ன சொல்லுதுன்னா, இரு ஆதிபத்தியம் கொண்ட கிரகங்களின் வீடுகளில் ஒன்று நட்பு என்று வரக்கூடிய அமைப்புல ஒன்று பகை என்று வந்தால் அந்த வீட்டை சமம் என்ற அந்தஸ்தில் பாவிக்க வேண்டும். அதாவது 2 ஆதிபத்தியம் இருக்கக்கூடிய கிரகங்களின் வீட்டுல ஒண்ணு நட்பு ஒண்ணு பகைன்னு வந்துருச்சுன்னு சொன்னா அதை சமம் அந்தஸ்து அப்படிங்கிற அமைப்புல எடுத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவது ஃபார்முலா என்ன சொல்லுதுன்னா, ஓர் கிரகம் உச்சம் அடைய கூடிய வீட்டின் கிரகத்தின் மற்றொரு வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுல சமம் என்ற அந்தஸ்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு இருக்கிறதா 3 ஃபார்முலாவாகும். மேற்கூறிய 3 விதிகளின் அடிப்படையில தான் நாம நட்பு பகை என்று பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில நாம பிரித்து வைத்து பகுத்து வைத்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த விதிகள் சூரியனிலிருந்து சனி வரைக்கும் இருக்கக்கூடிய 7 கிரகங்களுக்கே பொருந்தி வரும். ராகு கேதுக்களின் நிலை வேறு. அது நட்பு கிரகங்களின் அடிப்படையிலேயே தங்களுடைய ராசியின் நிலைகளை உறுதி செய்து கொள்கின்றன. இனி ஒவ்வொரு கிரகத்திற்கும் இருக்கக்கூடிய மேற்சொன்ன விதிகளை நாம அப்ளை செய்து வரிசையாக பார்க்கலாம் வாங்க. முதல்ல சூரியன் எடுத்துக்கும். சூரியனுக்கு மூலத்திரிகோண வீடு சிம்ம வீடாகும். சிம்ம வீட்டுக்கு 2, 11 அப்படின்னு வரக்கூடியது கன்னி வீடும் மிதுன வீடும். இங்க 2ஆம் வீடு என்பது மேல சொன்னா 2, 4, 5, 8, 9, 12ல ஒரு வீடாக வருது. 11 பகை வீடாக வருது. ஒன்று நட்பு வீடு ஒன்று பகை வீடு. ஆக 2வது பிரின்சிபலின் அடிப்படையில அது சமம் என்ற அந்தஸ்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். 3வது துலாம் நீச்சம், அதனால ரிஷபத்தை பகை என்ற அமைப்புல எடுத்துக்கொள்ள வேண்டும். 4, 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய விருச்சிகமும் மேசம், இங்க 4, 9 ரெண்டுமே இந்த நம்பருக்குள்ள வந்துருது. ஆக ரெண்டுமே நட்பு வீடாக எடுத்துக்கொள்ள வேண்டும். 5, 8 இந்த 5, 8 ரெண்டுமே இந்த மேற்கூறிய நம்பர்ல வந்துருது முதல் ஃபார்முலாவின் அடிப்படையில. அதனால தனுசு மீனம் இரண்டுமே சூரியனுக்கு நட்பு வீடாக வருகின்றது. 6, 7 ரெண்டுமே மேற்கூறிய நம்பர்ல வரல, ரெண்டுமே பகை வீடாக வருது. அதனால மகர கும்ப வீடுகள் சூரியனுக்கு பகை வீடாக வருது. 12ஆம் எண் மேற்கூறிய நம்பர்ல நட்பு வீடாக வருது. அதனால சந்திரனின் வீடு நட்பு வீடாக கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தாப்புல சந்திரன். நானே ஒவ்வொரு கிரகத்திற்குமே அந்த நம்பரை மேல போட்டுக்கிட்டே வர்றேன். அப்பதான் உங்களுக்கு பார்த்தோன்னே எளிமையாக புரியுற மாதிரி அமைப்புல இருக்கும். எந்த வீடு நட்பு வீடு அப்படிங்கிறத பார்த்தோன்னே புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். சந்திரனுக்கு மூல திரிகோண வீடு ரிஷப வீடாகும். ஆக ரிஷப வீட்டுல இருந்து கணக்கு பண்ண வேண்டும். ரிஷப வீட்டுக்கு 2க்கும் 5க்கும் அதிபதியாக இருக்கக்கூடியது புதனின் வீடு. ஆக மிதுனமும் கன்னியும் மேலே 2, 5 நட்பு வீடாக வருது. ஆக அது நட்பு என்ற அமைப்பில் எடுத்துக்கொள்ள வேண்டும். 3ஆம் வீடு அவருடைய ஆட்சி வீடு. 4 என்ற எண் மேலே நட்பு வீடாக வருது. 4ஆம் வீடு நட்பு வீடாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கடுத்து 6ஆம் வீடு. 6ஆம் வீடு என்பது சந்திரன் அங்கு உச்சம் பெறக்கூடிய வீடாக இருக்கிறதுனால துலாத்தா அவர் சம வீடு என்ற எடுத்துக்கொள்வார். அதாவது இரு ஆதிபத்தியம் கொண்ட வீடுகள்ல ஒன்று நீச்ச வீடாக வந்ததுன்னு சொன்னா மற்றொரு வீட்டை பகையாக எடுத்துக்கொள்வார்கள். ஒன்று உச்ச வீடாக வந்ததுன்னு சொன்னா மற்றொரு வீட்டை சமம் என்ற அந்தஸ்தில் எடுத்துக்கொள்வார்கள். 7ஆம் வீட்டுல சந்திரன் நீச்சமாவார். விருச்சிகத்துல சந்திரன் நீச்சமாவார். அதனால 7ஆம் வீடு நீச்ச வீடாக வருது. 12ஆம் வீடு சம வீடு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா அதுக்கு அடுத்தாப்புல இங்க உங்களுக்கு 8ஆம் வீடு 8, 11 8, 11 மேலே வரக்கூடிய அமைப்பு. 8ஆம் வீடு நட்பு வீடாக வரும். 11ஆம் வீடு பகை வீடாக வரும். ஆக இங்க ஒன்று நட்பு ஒன்று பகை. ஆக இந்த அமைப்புல வரும் பொழுது பிரின்சிபல் 2வது படி விதி எண் 2 படி சம வீடு என்ற அந்தஸ்துல வந்துவிடும். அதுக்கடுத்து 9, 10 9ஆம் வீடு நட்பு 10ஆம் வீடு பகை. அதனால இங்க மகர கும்ப வீடு ரெண்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம அந்தஸ்து என்ற நிலையில விடும். அதற்கு அடுத்தாப்புல செவ்வாயின் வீடு. செவ்வாய்க்கு மூல திரிகோண வீடு மேஷமாகும். அதாவது அசுப கிரகங்களாக வரக்கூடிய செவ்வாய்க்கும் சனிக்கும்
மேல் வீடு, அதாவது கும்ப வீடும் மேச வீடும் மூலத்திரிகோண வீடாக வரும். அதாவது அவங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி எடுத்துக்கிறதுனா, அவங்க அசுப கிரகமாக இருக்கிறதுனால ஈகோயிஸ்டிக் பர்சன் அப்படின்னு எடுத்துங்க. அவங்களுக்கு தலைகணம் ஜாஸ்தி. தலைகணம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு மூலத்திரிகோண வீடு மேலாப்புல இருக்கக்கூடிய வீடு மேசமும் கும்பம் வீடாக வரும். அதே சுப கிரகமாக இருக்கும் பொழுது அவர் தன்மையோடு நடந்து கொள்ளக்கூடியவர்கள், ஹம்பிளாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் சுக்கிரனும் குருவும். அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய வீடு துலாமும் தனுசும் மூலத்திரிகோண வீடாக வரும். எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இது அமைப்பு. ஆக செவ்வாய்க்கு 2க்கும் 7க்கும் அதிபதியாக வருது. மேல பாத்தீங்கன்னா 2ஆம் வீடு நட்பு வீடாக வருது, 7ஆம் வீடு பகை வீடாக வருது. ஆக இங்க நம்ம 2வது பிரின்சிபலின் அடிப்படையில சமம் என்ற அந்தஸ்துல வந்துவிடும். அதுக்கடுத்து 3 6 வரும்பொழுது 2மே பகை வீடாக வருது, மேல நட்பு வீட்டுல வரல, அதனால 2மே பகை வீடாக வந்துடும். 4ஆம் வீடு சந்திரன் வீடு நீச்ச வீடு, 5ஆம் வீடு மேல வருது நட்பு வீடு, 8ஆம் வீடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சிக வீடு அவருடைய சொந்த வீடு, அதனால ஆட்சி வீடாக வந்துவிடும். அதுக்கடுத்து 9 12 மேல 2மே உங்களுக்கு நட்பு வீட்டிலே வருது, அதனால 9 12 2மே செவ்வாய்க்கு தனுசும் மீனமும் நட்பு வீடாக வருகிறது. 10 11 2மே மேல நட்பு வீட்டுல வரல, ஆக 2மே பகை வீடாக வருது. ஆக மகரம் கும்பம் 2மே பகை வீடாக செவ்வாய்க்கு வருகின்றது. அதுக்கு அடுத்தாப்புல புதன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூலத்திரிகோணம் அடைகிறது, கன்னியில மூலத்திரிகோணம் அடைவார். 2 9 எடுக்கும் பொழுது உங்களுக்கு மேலே பாத்தீங்கன்னா நட்பு வீடாக வரக்கூடிய அமைப்பாக இருக்குது. ஆக சுக்கிரனுடைய துலாமும் ரிஷபமும் நட்பு வீடாக வருகிறது. 3 8 பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் வீடு பகை வீடாக வருது, 8ஆம் வீடு நட்பு வீடாக வருகிறது. சோ புதனுக்கு விருச்சிகம் மேசம் 2மே விதியின் 2 அடிப்படையில வரும் பொழுது உங்களுக்கு சம வீடாக வந்து விடுகிறது. அதுக்கடுத்தாப்புல 4 7 4ஆம் வீடு உங்களுக்கு நட்பு வீடாக வருகிறது. அதுக்கடுத்தாப்புல 7ஆம் வீடு உங்களுக்கு நீச்ச வீடாக வருகிறது. தனுசுல நட்பு வீடாக இருப்பார், மீனத்துல அவர் நீச்சமாவார். அதனால அந்த அமைப்புல வரும்பொழுது இங்க சம அந்தஸ்துல வந்து விடுவார். அதுக்கடுத்து 5 6 வரும்பொழுது உங்களுக்கு மேல 5ஆம் வீடு என்பது நட்பு வீடாக வருது, 6ஆம் வீடு பகை வீடாக வருகிறது. சோ இங்கேயும் பாத்தீங்கன்னாலும் புதன் சம அந்தஸ்துல வந்து விடுவார். 10ஆம் வீடு என்பது அவருடைய ஆட்சி வீடு, 11ஆம் வீடு என்பது அவருக்கு பகை வீடாக வரும், ஏன்னா நட்பு வீடு ஃபார்முலால இல்ல. அதுக்கு அடுத்தாப்புல 12ஆம் வீடு மேல நட்பு வீட்டுல வருது, ஆக சிம்ம வீடு அவருக்கு நட்பு வீடாக வருகின்றது. அதுக்கு அடுத்தாப்புல சுக்கிரனுக்கு 2 4 5 8 9 12 நட்பு வீடாக வரணும். அந்த அடிப்படையில பார்ப்போம். சுக்கிரனுக்கு மூலத்திரிகோண வீடு துலாம் வீடாகும். துலாத்திற்கு 2 7 எடுக்கும் பொழுது 2ஆம் வீடு நட்பு வீடாக வருகிறது. ஆனா 7ஆம் வீடு மேசம் பகையாக வருகிறது. ஆக சுக்கிரன் பாத்தீங்கன்னா செவ்வாயுடைய மேசத்திலையும் விருச்சியத்திலையும் சம அந்தஸ்துல நிற்பார். அதுக்கடுத்து 3 6 மேல பாத்தீங்கன்னா 2மே நட்பு வீட்டுல வரல, ஆக 2மே இன்னொன்னு பாத்தீங்கன்னா 6ஆம் வீட்டுல அவரு மீனத்துல உச்சமடையக்கூடிய நிலையில வரும். அதனால 3ஆம் வீட்டை அவர் சம அந்தஸ்துல எடுத்துக்கொள்வார். ஆக ஒன்று உச்சம் ஒன்று சம அந்தஸ்து. இது என்னன்னா 3வது விதியின் அடிப்படையில ஒரு கிரகம் உச்சமடையக்கூடிய கிரகத்தின் மற்றொரு வீட்டுல சம அந்தஸ்தில் இருக்கும் அப்படின்னு படிச்சோம் பாத்தீங்களா. அந்த விதியின் அடிப்படையில ஜாதகருக்கு 6ஆம் வீடு மீனத்துல உச்சமடையக்கூடிய அமைப்புல 3ஆம் வீடு சம அந்தஸ்து என்ற அடிப்படையில வருவார். அதுக்கடுத்து 4 5 2மே நட்பு வீடாக வரக்கூடிய, ஆக மகர கும்பத்துல சுக்கிரன் நட்பு நிலையில இருப்பார். 8ஆம் வீடு அவருக்கு சொந்த ஆட்சி வீடு. 9 12 2மே நட்பு வீடுகள்ல வரக்கூடிய அமைப்பாகும். அதனால புதனுடைய மிதுனம் கன்னி 2லையுமே நட்பு அந்தஸ்துல இருப்பார். 10 11 2மே நட்பு வீட்டுல வரல, ஆக கடகமும் சிம்மமும் அவருக்கு பகை வீடாக வருகின்றது. அதுக்கு அடுத்து அப்புறம் குரு எடுத்துக்குவோம். குரு 2 4 5 8 9 12ல நட்பு ஸ்தானத்துல வரும். குருவிற்கு மூலத்திரியான வீடு ஏற்கனவே பார்த்தோம், கீழே இருக்கக்கூடிய வீடு தனுசு வீடு. ஆக 4ஆம் வீடு அவருக்கு ஆட்சி வீடு. 2 3 2ஆம் வீட்டுல அவர் நீச்ச நிலையில இருப்பார். ஆனா 3ஆம் வீட்டுல மேற்கூறிய இது அடிப்படையில பகை வீடாக வரக்கூடிய நிலையில இருக்கிறதுனால 3ஆம் வீடு சம வீடும் 2ஆம் வீடு நீச்ச வீடும் என்ற அந்தஸ்துல வந்து விடும். அதுக்கடுத்தாப்புல 5 12 2மே நட்பு ஸ்தானத்துல வர்றதுனால மேசம் விருச்சிகம் 2மே அவருக்கு நட்பு வீடாக வரும். அதுக்கு அடுத்தாப்புல உங்களுக்கு 6 11 2மே மேல நட்பு வீட்டுல வரல, அதனால சுக்கிரனின் வீடாகிய ரிஷபமும் துலாமும் குருவிற்கு பகை வீடாக வருகின்றது. அதுக்கடுத்து 7 10 பாத்தீங்கன்னா நட்பு வீட்டுல வரல, ஆக புதனின் வீடாகிய மிதுனம் கன்னி 2மே பகை வீடாக வருகிறது. 8 9 மீதி இருக்கக்கூடியது 8ஆம் வீடு கடக வீடு, 9ஆம் வீடு சிம்மம் வீடு. ஆக மேல இருக்கக்கூடிய எண்ணில் 8 9 2மே வருது. அதனால இன்னும் சந்திரன் பாத்தீங்கன்னா கடகத்துல உச்சம் அடைவார், 9ஆம் வீட்டுல நட்பு நிலையில இருப்பார். ஆக இங்க அடிப்படையில உச்ச வீடும் சிம்மத்துல நட்பு நிலையும் குரு கொள்கிறார். அதுக்கடுத்தாப்புல இறுதியாக சனிக்கு மூலத்திரிகோண வீடு கும்ப வீடு ஆகும். 2ஆம் வீடு 11ஆம் வீடு அப்படிங்கிற அமைப்புல வரும்பொழுது 2ஆம் வீடு என்பது நட்பு வீடு, 11ஆம் வீடு என்பது பகை வீடு. ஆக அந்த விதியின் அடிப்படையில குருவின் வீடாகிய தனுசும் மீனமும் சம அந்தஸ்துல சனி வருவார்.
3ஆம் வீட்டில் நீச்சம் அடைவார். அதனால 10ஆம் வீடு மற்றொரு வீடாகிய செவ்வாயின் மற்றொரு வீடாக இருக்கக்கூடிய விருச்சிகத்துல அவர் பகை நிலையை அடைகிறார். அதுக்கடுத்து 4, 9 4, 9 ரெண்டுமே நட்பு வீடு நம்பர்ல வந்துடுறதுனால சுக்கிரனின் வீட்டுல அவர் நட்பு நிலையை கொள்கிறார். அதே தான் புதனுக்கும் 5, 8 ரெண்டுமே அவருக்கு நட்பு வீடாக வருது. அதனால புதனின் வீடாகிய மிதுனம் கன்னி ரெண்டுமே நட்பு வீட்டுல வர்றார். 6ஆம் வீடு சந்திரனின் வீடு, 7ஆம் வீடு சூரியனின் வீடு ரெண்டுமே நட்பு வீட்டு நம்பர்ல வரல அந்த விதியின் அடிப்படையில. அதனால ரெண்டுமே பகை வீடாக வருகிறது. 12ஆம் வீடு இவருக்கு ஆட்சி வீடு. ஆக குருவே எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகத்தின் நட்பு பகை அடிப்படையில எப்படி நட்பாக இருக்க நட்பு கிரகங்களின் நட்பு பகை அடிப்படையில நட்பு வீடு பகை வீடு அப்படின்னு பிரிச்சிருந்தாலும் கூட இந்த பிரின்சிபலின் அடிப்படையில தான் இந்த விதிகளின் அடிப்படையில தான் நட்பு வீடு பகை வீடு என்று பிரிக்கப்பட்டுள்ளது. அதற்காகவே அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காகவே இன்றைய விதிகளையும் அந்த கிரகந்த விதிகளையும் அதுக்குண்டான விளக்கங்களையும் இன்றைய பதிவுல பார்த்தோம். அதோடு சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் தெரிந்து கொள்வோம். இங்க ஆண் கிரகங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சூரியன், செவ்வாய், குரு, இதோட ஆண் அலி சனி கிரகம். இந்த 4 கிரகமுமே சரராசியிலேயே உச்சமும் அடையும் நீச்சமும் அடையும். அதே போல முழுமையான பெண் கிரகமாகிய அதாவது ஒரு பெண் தாய்மையடை அடைந்தால் மட்டுமே முழுமையான பெண் என்று கருதப்படுகிறாள். ஒரு பெண் பிறந்ததற்கான முழுமையான தகுதி எப்ப அடைகிறான்னா ஒரு மகப்பேறு அடையும் பொழுது அந்த பெண் முழுமையான பெண்ணாக கருதப்படுகிறார். அதன் அடிப்படையில தாய்மை கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் முழுமையான பெண் கிரகமாக கருதப்படுகிறது. ஆக இந்த முழுமையான பெண் கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் ஸ்திர ராசியில தான் நீச்சமும் உச்சமும் அடையும். முழுமை அடையாத கன்னித்தன்மையை இழக்காத பெண் கிரகங்களாக கருதப்படக்கூடிய சுக்கிரனும் புதன் இரண்டுமே உதயத்துல உச்சமும் நீச்சமும் அடையக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக இதுலயுமே ஓர் விதமான ரகசியங்கள் புதைந்துள்ளது அப்படிங்கிறத நாம பார்த்து கொள்ள வேண்டும். ஆண் கிரகங்கள் எல்லாமே சரராசியிலும் முழுமையான பெண் கிரகமாகிய சந்திரன் சிரராசியிலும் முழுமையடையாத கன்னித்தன்மை இழக்காத பெண் கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் புதன் இரண்டுமே உபயத்தில் உச்சம் நீச்சம் அடையும். சரி நண்பர்களே, இன்றைக்கு ஒரு புதுவிதமான தகவலை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். மீண்டும் நல்லதொரு பதிவுல உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.